1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். எங்களை நேசிக்கிறதான ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு இடைபடும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். இங்கே இந்த வசனத்துல 3 விதமான காரியங்களை நம்ம பார்க்க முடியுது. 1, அழைப்பு. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 அழைப்பு குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, இன்னொன்று கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, 3வதாக அவருடைய மாதிரி, அவருடைய அடிச்சுவடுகள் இதை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறாருங்கிறத சந்தோஷமா நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். அதை நம்ம சந்தோஷமா நம்ம எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு பஞ்சு மெத்த போன்ற ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அவரோடு கூட நம்ம பாடும் பட வேண்டியிருக்குது. அதுக்காக தான் அழைத்திருக்கிறார் என்று இந்த வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. எதற்கு அழைச்சிருக்கிறாரு? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எதுக்காக? ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். அவருடைய பாடுகளின் அந்த அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வரும்படி நமக்காக அவைகளை வைத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை யாராவது நம்ம சொல்லுவோமா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் கேட்போம். இந்த பாடை கடந்து போறதுக்கு எனக்கு பலன் தாங்கன்னு நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். இந்த பாடே எனக்கு வேண்டாம், பாடு வேண்டாம், அப்படிதான் நம்ம நினைப்போம். இதுதான் எல்லாருடைய விருப்பமும் கூட. ஓகே, ஆனா இதை இன்னொரு மொழிபெயர்ப்புல எப்படி சொல்றாங்கன்னா, திருவிவிலியத்துல கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார், எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள், இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களையும் என்னையும் அழைத்ததின் நோக்கம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக. உங்களுக்கு அதிகமாக நீங்கள் இந்த கதையை கேட்டிருப்பீங்க. ஒரு கடற்கரையில் தகப்பனும் மகனும் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த தகப்பன் முன்னால போயிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல பையன் கூட வரலையே, என்னன்னு பார்த்தா அவரு கால் தடத்துல இவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், காலை வச்சு வச்சு நடந்துட்டு இருக்கிறான். அந்த மாதிரி தான் பிள்ளைங்க பெற்றோருடைய அடிச்சுவடுகளை என்ன செய்வாங்க, பின்பற்றுவாங்க. அதனாலதான் பழமொழி சொல்லுவாங்க, அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அதை எல்லாமே சொல்லுவாங்க. 8 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி சொல்லுவாங்க. ஏன்? அது அவங்களுடைய சுபாவம் பிள்ளைங்களிடத்துல இருக்கும். அப்போ நம்ம நினைப்போம், நிறைய பேர் சொல்லுவோம், நான் நல்லா வந்துட்டேன், என் பிள்ளையும் அப்படிதான் வரணுங்கிறத நான் என்ன செய்யறேன், எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லுவோம். அல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க சொல்லுவாங்க, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் செய்யறேன் அப்படிம்பாங்க. அல்ல, தவறான வழியில போயிட்டு திருந்துறவங்க சொல்லுவாங்க. அல்ல, தவறான வழியில இருக்கிறவங்க சொல்லுவாங்க, என் வாழ்க்கை தான் இப்படி பாலா போயிட்டு, ஆனா என் பிள்ளை வாழ்க்கை பாலா போறத நான் விரும்பல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பிள்ளைங்க அவங்க பெற்றோர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களா இருக்கிறாங்க. நமக்கு பரம தகப்பனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தகப்பனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாய் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க அதை தான் அவர் சொல்றாரு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க.
1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் ஆ அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே நம்ம என்ன செய்யணுமா? நடக்கணும், தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்கள் என்று திருவிவிலியத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்கா? அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்கள். நீங்களும் நானும் இயேசு வாழ்ந்தது போல வாழ கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். மத்தேயு 16:24 பாருங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி கடவன். இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறார். நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன், பின்பற்ற விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தன்னைத்தான் முதலாவது என்ன செய்யணும்? வெறுக்கணும். அடுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ERV-ல உள்ளத வாசிக்கலாம். பின்பு இயேசு தமது சீஷர்களிடம், என்னை பின்தொடர விரும்பும் யாரும் தன் சுய விருப்பங்களை துறக்க வேண்டும், தனக்கு ஏற்படும் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு என்னை பின்தொடர வேண்டும். இங்கே சொல்றாரு, என்ன பின்பற்றி வர விரும்புகிறவங்க, என்ன தொடர விரும்புகிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, யாரும் சுய விருப்பங்களை துறக்க வேண்டும், தனக்கு ஏற்படும் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு என்னை பின்தொடர வேண்டும். அதாவது எனக்குன்னு விருப்பம் இருக்குல்ல, சுய விருப்பம். நான் கிறிஸ்துவை பின்பற்றணும்னா என் சுய விருப்பத்தை நான் வெறுக்கணும், என் சுயத்தை வெறுக்கணும். சுயத்தை வெறுக்காம நான் கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. சுயத்தை வெறுக்காம நான் கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. அந்த சிலுவைங்கிறது ஒவ்வொருத்தரும் சிலுவை செஞ்சு சுமந்துட்டு இருக்கிறது கிடையாது. சிலுவை என்று சொல்லுவது அந்த பாடுகளை, துன்பங்களை, அதை தான் சொல்றாரு. பாட துன்பத்தை சுமந்து என்ன செய்யணுமா? பின்தொடர வேண்டும். ஒருவேளை நினைக்கலாம், ஐயோ நாங்களே வருத்தம் இருக்க துன்பம் பத்தாதான் நினைச்சிட்டு இங்க வந்தா இன்னும் துன்பத்தை எடுத்துக்கிட்டு பின்ன வேற தொடர வேண்டி இருக்கா அப்படின்ட்டு. ஆனா இதுல ஆசீர்வாதம் இருக்கு, மேன்மை இருக்கு, நமக்கு பரலோகம் இருக்கு. இந்த வாழ்க்கை அது அநித்தியமானது. அவரோடு கூட நம்ம பாடுபட்டா அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக நாம காணப்படுவோம். அதுதான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் வச்சிருக்கிற மேன்மையான ஒன்று. இங்க அதை தான் சொல்றாரு, சுய விருப்பத்தை துறந்து அவரை பின்தொடரணும்ட்டு. லூக்கா 9:23 பாருங்க. லூக்கா அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி கடவன். இங்க சொல்றாரு, அதாவது அனுதினமும் எடுக்கணுமா. ஃபர்ஸ்ட் மத்தேயுல அப்படி சொல்லல, ஆனா இவர் சொல்றாரு அனுதினமும் எடுத்துக்கொண்டு. டெய்லி என்னைக்கோ ஒரு நாள் நான் ஆண்டவரை பின்பற்றினேன், என்னைக்கோ ஒரு நாள் நான் ஆண்டவருக்குள்ள இருந்தேன், அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவரை பின்தொடர வேண்டும், ஒவ்வொரு நாளும் அவருக்கு பின்னால செல்லணும். அததான் அவர் சொல்றாரு, அனுதினமும் எடுத்துக்கொண்டு. அது ERV-ல எப்படி சொல்றாங்க பாருங்க. தொடர்ந்து அவர்களிடம் இயேசு, என்னை பின்பற்றி வர யாரேனும் விரும்பினால் அவன் தனக்கு விருப்பமான செயல்களுக்கு மறுப்பு சொல்ல வேண்டும். இங்க என்ன சொல்றாரு, தனக்கு
விருப்பமான செயல்களுக்கு மறுப்பு சொல்ல வேண்டுமா. அதாவது பெற்றோருக்கு கவுன்சிலிங் கொடுக்குறவங்க சொல்லுவாங்க, நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நோ சொல்லி பழகுங்க, மறுப்பு தெரிவித்து பழகுங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அப்பதான் நாளைக்கு ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இருதயம் இருக்கும். நீங்க அதிகமா பார்ப்பீங்க, சில பிள்ளைங்க சூசைட் பண்ணி செத்துருப்பாங்க. என்னன்னு கேட்டா அந்த பிள்ளைகள் ஏதாவது ஒன்று என்ன செஞ்சிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க, அல்ல அவங்க ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க, இவங்க அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. அதை தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவம் அந்த பிள்ளைங்களுக்கு இல்லாமல் அந்த மாதிரி என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் கவுன்சிலிங் கொடுக்குறவங்க சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளைங்க கேட்ட உடனே எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க, அந்த பிள்ளைங்களுக்கு நோ சொல்லியும் பழகுங்க, மறுப்பு தெரிவித்தும் பழகுங்க. இது உனக்கு தேவையில்லாத ஒன்று, இது வாங்குறதுனால எந்த பிரயோஜனமும், இதனால என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்க பிள்ளைங்களுக்கு புரிய வைங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைக்கு சொல்றது இருக்கு, முதல்ல நமக்கே சொல்லணுமா. நமக்கு நாமே சொல்லணும், இது எனக்கு தேவையில்லாத ஒன்று. எனக்கு ஆசை இருக்கலாம், விருப்பம் இருக்கலாம், ஆனா அது தேவனுக்கு பிரியமானதா, அவருக்கு எப்படி பிடிக்குமா, இது பிடிக்காதா, அப்படிலாம் யோசிக்கணும். அதுதான் இவர் சொல்றாரு, அவன் தனக்கு விருப்பமான செயல்களுக்கு மறுப்பு சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் துயரங்களை ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். நான் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினேன் என்றா எனது ஆசை இச்சைகளுக்கு விருப்பங்களுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும். அது ஒவ்வொரு நாளிலும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலையும் அடுத்து எனக்கு பாடே வேண்டாம் அப்படி கிடையாது. ஆண்டவர் எனக்கு இது கொடுத்தது, இதை கடக்க ஆண்டவர் எனக்கு பலன் தருவார். அதாவது பவுல் அந்த பலவீனம் நீங்கும்படியா ஜெபிப்பார். ஆண்டவர் சொல்லுவாரு, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும்ன்று. அப்போ அந்த பாதையை கடக்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பலன் தர அவர் போதுமானவரா இருக்கிறாரு. ஆகவே அவர் கூட போகலாம், நம்ம தாராளம் அவரை பின்பற்றலாம். யோவான் 13:15 நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இங்க சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று. ஆண்டவர் செஞ்ச எல்லா காரியத்தையும் தான் நமக்கு முன்மாதிரியா வச்சிருக்கிறாரு. அதனாலதான் சொல்றாரு, நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, அதாவது உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகிறார். அப்புறம் அவர் தேவனுடைய குமாரன் என்று அவர் இருந்தா கூட அவர் அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக தாழ்மையானார், அவர் ஏழ்மையானார் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது பாடுங்கிறது பாத்தீங்கன்னா ஏதோ போராட்டம் அந்த இது கிடையாது, நன்மை செய்து வருகிறது தான் பாடு. என்னது? நன்மை செய்கிறோம் பாருங்க, அதனால வருகிற பாடுகள் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும், வலிக்கும். நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறது என்பது எளிதான ஒரு காரியம் அல்ல. இங்க அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யுங்க, மாதிரியை நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த ஆண்டவர் வேதனையின் பாதையில கடந்து வந்ததை நம்ம கொஞ்சம் சற்று நம்ம தியானிக்கலாம். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நமக்கு தான் இந்த பாடு, நமக்கு தான் இந்த போராட்டம், நமக்கு தான் இந்த பிரச்சனைன்ட்டு. ஆனா ஆண்டவரும் நம்ம மாதிரியே தான் அநேக பாடுகளை கடந்து சென்றார். அந்த லூக்கா 2:7 பாருங்க, அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள்.
இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் பிறக்கிறதற்கு கூட ஒரு வீடும் கிடைக்கல, ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு ரிச்சான பிளேஸோ எதுவும் கிடைக்கல. அவருக்கு மாட்டு தொழுவம் தான் கிடைத்தது. ஆரம்பத்திலே அவருக்கு ஒரு அந்த பிறப்பு அந்த நேரம் கூட அவருக்கு சரியான ஒரு இடம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அந்த மத்தேயு 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலையும் 20வது வசனத்திலையும் பாருங்க. அப்பொழுது ம், வேதபாரகன் ஒருவன் வந்து, ம், போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். ம், அதற்கு இயேசு, ம், நரிகளுக்கு குழிகளும் ம். ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். இங்கே வந்து ஒருத்தர் ரொம்ப கேட்குறாரு, போதகரே, நீர் எங்க போனாலும் நான் உம்மை என்ன செய்வேன்? பின்பற்றி வருவேன் அப்படிங்கிறத அவரு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நரிகளுக்கு என்ன இருக்கு? குழி இருக்கு. நரிக்கு குழி இருக்கு. பறவைக்கு என்ன இருக்கு? கூடு இருக்கு. ஆனா மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இன்னைக்கு நமக்கு இருக்கிற வாழ்க்கையில எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம்? ஐயோ, எனக்கு சொந்த வீடு இல்லை, அல்ல சொந்த வீடு இருந்துச்சுன்னா இந்த வீட்டில் நான் இந்த வேலை பார்க்க வேண்டியிருக்கு, அந்த வேலை பார்க்க வேண்டியிருக்கு, அதை செய்ய வேண்டியிருக்கு, இதை செய்ய வேண்டியிருக்கு. எத்தனை வருத்தம்! நமக்கு அது இல்லை இது இல்லைன்னு நம்ம பேசுகிறோம். ஆனா இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அவருக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. ஆண்டவருக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. இன்னைக்கு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நம்ம ஆண்டவருக்கு அவர் சொல்றாரு, எனக்கே வீடு இல்லைப்பா, எங்க தங்குவேனே எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் வீடு கொடுத்துருக்காரு, தந்திருக்காருல. சொந்த வீடு இல்லை, அதெல்லாம் விஷயமே கிடையாது. எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம் வீடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் எவ்வளோ நல்லா உட்கார வச்சிருக்கிறாரு. ஆகவே நமக்கு கொடுத்ததுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். குறை சொல்லாம, எரிச்சல் அடையாம, புலம்பி தள்ளாம, ஆண்டவரே எனக்கு நீர் தந்த வாய்ப்புக்காக நன்றின்னு சொல்லி ஆண்டவருக்கு நாம நன்றி செலுத்துவோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அந்த லூக்கா 7ஆம் அதிகாரம் 36வது வசனம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டான். அங்க பரிசேயன் இயேசுவ போஜனம் பண்ண வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கிறார். ஆண்டவர் அந்த வீட்டுக்கு என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டாரு. அவன்தான் இவர்கிட்ட போஜனம் பண்ண வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டான் என்றுக்கு. சும்மா இருந்தவரை கூப்பிட்டதே யாரு? இந்த பரிசேயன் தான் என்ன செய்யறான்? கூப்பிடுறான். கூப்பிட்டா அங்க போயிட்டாரு. போனா அங்க என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து அவ ஒரு பரணியில பரிமள தைலம் கொண்டு அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினால், இத பார்த்த உடனே இவருக்குள்ள ஒரு எண்ணம் வருது, இவரு தீர்க்கதரிசியா இருந்தா தன்னை தொடுகிறது யார் என்று இவருக்கு என்ன செஞ்சிருக்கணும்? அறிந்திருக்கணும். ஆனா இவர் ஒண்ணுமே சொல்லலையே, இவ பாவியா இருக்கிறாளே என்று இவர் தனக்குள்ளேதான் சொல்றாரு. தனக்குள்ளேதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இயேசு அதை அறிகிறார். அறிந்துதான், நான் உனக்கு ஒரு காரியம் சொல்லணும்பா
அப்படின்னு சொல்லிட்டு 44வது வசனத்துல பாருங்க. ஸ்திரீனிடமாய் திரும்பி ம் சீமோனை நோக்கி, ம் இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, ம் நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ தன் கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். இங்க சொல்றாரு, நீ என்னை கூப்பிட்டப்பா, நான் உன் வீட்டுக்கு என்ன செஞ்சேன், வந்தேன். ஆனா நீ என்ன செய்யல, என் கால்களுக்கு தண்ணி தரவில்லை. தரவில்லை. ஒருவேளை நீங்க சிலர் அவங்க வீட்டுக்கு போனேன், அவங்க என்னை கண்டுக்கிடவே இல்லை, அவங்க என்னை அப்படி நடத்திட்டாங்க இப்படி நடத்திட்டாங்கலாம் நீங்க சொல்லி புலம்பிட்டு இருக்கீங்களா? ஆண்டவரையுமே வருந்தி கூப்பிட்டுட்டு இவர் எப்படி நடத்துறாருங்கிறத பாருங்க. ஆண்டவர் கடந்து சென்ற பாதை தான் அதுவும் அவர் கடந்து சென்ற பாதை தான். வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு, அதாவது நம்ம அந்த கற்சாடிகள் வைத்திருக்கிறத குறித்து பார்க்கும்போது பார்ப்போம், அவங்க அவங்க என்ன செய்யணும், காலை கழுவிட்டு தான் உள்ள வரணும். அப்போ இவர் அதுக்கு தண்ணி என்ன செய்யணும், வச்சிருக்கணும். ஆனா இவரு தண்ணி கொடுக்கல. இவர் சொல்றாரு, இவ என்ன செய்யறா, தன்னுடைய கண்ணீரினால் கால்களை நனைத்து கால்களை நனைத்து தலைமயிரினால் துடைத்தாள், அவைகளை துடைத்தாள். நான் இந்த சப்ஜெக்டுக்குள்ள போல, ஆனா இது வந்ததுனால நான் லைட்டா சொல்லிட்டு போறேன். இங்க காலுக்கு தண்ணி கொடுக்கல, கூப்பிட்டு வச்சு இது என்னது, நோஸ்கட் பண்றது. நான் என்ன வலியவா போனேன், அவங்க தான் என்னை கூப்பிட்டாங்கன்னு சில நேரம் நம்ம சொல்லுவோம். இதுவும் அப்படிதான், அவங்க தான் கூப்பிட்டு அவரை கண்டுக்கிறதுக்கு இல்லை, கால் கழுவ தண்ணி கொடுக்கல. அப்புறம் சொல்றாரு 45, நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நான் உட்கார்ந்த நேரத்துல இருந்து இவள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறா, என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். இங்க சொல்றாரு, நீ என் தலைக்கு எண்ணெய் பூசல. இது வாசிக்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. இங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, எங்க ஊர் சைட்ல முந்தி, இப்போ அதை செய்யறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்துருக்குறேன், சிலர் சின்ன பிள்ளைங்களை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தா அந்த வீட்டில் உள்ளவங்க கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தொட்டு ஒன்று நெத்தியில வைப்பாங்க, இல்லைன்னா தலையில வைப்பாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியாது, அப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா வைப்பாங்க. இதை நான் பார்த்துருக்குறேன், எனக்கு இப்பவும் வைக்கிறாங்க. ஓகே, இங்கேயும் வைப்பாங்க போல. அப்போ அப்படி வைப்பாங்க. அப்போ இதை வாசிக்கும் போது இது அந்த நாட்கள்லையும் அதை என்ன செஞ்சிருக்காங்க. என்ன வைக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யணும், கொடுக்கணும், என்ன கொடுக்கணும். ஆனா இவர் என்ன செய்யல, என்ன கொடுக்கலை, எதையுமே செய்யல. ஆனா குற்றப்படுத்துகிறதற்கு மட்டும் ரொம்ப பக்காவா எல்லாருக்கும் இருதயம் இருக்கும். அவங்க செய்யாததை குறித்து யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. இன்னொருத்தங்க செஞ்சாங்கன்னா அதையும் அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு அது பிடிக்காது. அடுத்து குறை மட்டும் சொல்லுவாங்க. இதுல எப்படி நம்ம குற்றப்படுத்தலாம் இவங்களை அப்படிங்கிறத தான் செய்வாங்க. இவரு அதாவது இவரை கூப்பிட்டு, அதாவது சொல்லுவாங்கல்ல, கூப்பிட்டு வச்சு செஞ்சிட்டாங்கன்ன மாதிரி இவர் நடத்திட்டாங்க அந்த இடத்துல. ஆண்டவரை கூப்பிட்டு அவ்வளவு கனவீனப்படுத்தி அவர் செஞ்சிட்டாரு. ஆனா அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமமும் மகிமைப்பட்டுச்சு. எல்லாரும் ஒதுக்குன ஒருத்தி தான் ஆண்டவர் அந்த இடத்துல கனப்படுத்துகிறா. இதுதான் ஆண்டவர் கடந்து சென்ற பாதை. இன்னைக்கு நம்ம நினைப்போம், எனக்கு அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க அப்படி பண்ணிட்டாங்க. ஒன்றும் வருத்தப்படாதீங்க, ஆண்டவர் இந்த பாதையை கடந்து போயிருக்கிறார். அடுத்ததா
அந்த யோவான் 8ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல பாருங்க. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்குண்டு, அவர் தேவன் என்றார்கள். இங்க அதாவது மறைமுகமான ஒரு தாக்குதல். அதை நீங்க கவனிச்சீங்களா? நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்குன்னு ஒரு தகப்பன் இருக்கிறார். இன்டைரக்டா அவருடைய பிறப்பை குறித்து அவங்க என்ன செய்றாங்க? அசிங்கப்படுத்துறாங்க. இன்டைரக்டா அவமானத்தை சந்திக்கிறாரு அந்த இடத்துல. மறைமுகமான ஒரு தாக்குதல். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இதே யோவான் 8:48 பாருங்க. அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். நாங்க உன்னை என்ன சொல்றோம்? சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே. ஏன் சமாரியன் என்று சொல்லுகிறாங்க? இவங்க சமாரியர்களை என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டாங்க. இன்னொன்று, யூதர்கள் அவர்களுடைய முறைமையின்படி நீ செய்யல அப்படிங்கிறதையும் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. சமாரியன் என்று சொல்றாங்க. அடுத்து பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்க சொல்றது சரி. ஆண்டவருக்கு பேர் எப்படி வச்சிட்டு இருக்காங்க பாருங்க, பிசாசு பிடித்தவன். இன்னொரு இதுல சொல்லுவாங்க, பெயல்செபூவின் தலைவனா இருக்கிறாரு, அவங்களுக்கு தலைவனா இருக்கிறாரு அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவரை தூசிச்சாங்க, ஆண்டவரை தூசிச்சாங்க. அவருக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆண்டவர் தெளிவா பேசிட்டு தான் வராரு. அதுக்கு மேல உள்ள வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லும் போதே சொல்லுவார், பிசாசு யாரு? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் அப்படின்னு அந்த பிசாசின் கிரியையை தான் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. ஆனா கோபம் இவங்களுக்கு என்ன சொல்றாங்க? யாருக்கு பிடிச்சிருக்குன்ட்டாங்க? ஆண்டவரை பார்த்து தான் சொன்னாங்க, இவருக்கு பிசாசு பிடித்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஒருவேளை உங்களை கனவீனப்படுத்துற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, உங்களை இல்லை, ஆண்டவரையுமே ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா கனவீனப்படுத்தினாங்க. அடுத்ததா அந்த 57வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அதே அதிகாரத்துல யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். இப்போ அவங்களுக்கு குற்றப்படுத்துறதுக்கு, அவங்களுக்கு ஒரு மட்டமா பேசுறதுக்கு எல்லாம் காரணங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, தேடுறாங்க. அதுல ஒண்ணு, உனக்கு இன்னும் 50 வயசே ஆகல, நீ ஆபிரகாமை பார்த்தாயோ? வயதை குறித்து சிலர் இங்க ஊழியத்துல நாங்களும் கடந்து வந்த பாதையில ஒண்ணு சொல்லுவாங்க, எங்க ரட்சிக்கப்பட்ட வருடங்களின் வயது தான் இவங்களுக்கு, இவங்க சொல்றத நாங்க எப்படி கேட்க முடியும்? எங்களுக்கு தெரியாதது இவங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க சின்ன வயசு, இவங்க வயசு எத்தனையோ, நாங்க ரட்சிக்கப்பட்டு அத்தனை வருஷம் ஆயிட்டு, நாங்க இத்தனை வருஷம் விசுவாசி, இவங்க சொல்றத நாங்க கேட்க முடியாது அப்படிங்கிறத பேசுவாங்க. எனக்கு இதெல்லாம் வாசிக்கும் போது என்னையும் ஆவியில ஆண்டவர் பலப்படுத்திட்டே தான் இருந்தார். இப்படி காரியங்களுக்கெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகாதங்கிறத தான் பலப்படுத்தினார். இப்போ சொல்றாங்க, உனக்கு என்ன வயசாகுது, உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு புரியாது, இப்படிலாம் மட்டம் தட்டப்படலாம். நீங்க ஒன்றுமே வருத்தப்படாதீங்க, நம்முடைய ஆண்டவரும்
இதே சூழ்நிலைய கடந்து போயிட்டு தான் இருந்தாரு. அடுத்ததா அந்த மார்க்கு 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்க. அவருடைய இனத்தார் ம், அதை கேட்டபோது ம், அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி ம். அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். அவருடைய இனத்தார் அவரை பார்த்து சொல்றாங்க, இவர் எப்படி இருக்கிறாரு? மதி மயங்கி இருக்கிறாரு. இவருக்கு நல்ல சுய புத்தியில இவரு இல்ல அப்படிங்கிறத பேசுறாங்க. யார் சொல்றா? அவருடைய இனத்தார் இனத்தார். அதாவது உறவுகளே இந்த வார்த்தையை சொல்றாங்க. ஒருவேளை உறவுகளால, சொந்த ஜனங்களால புறக்கணிக்கப்படலாம். சோர்ந்து போகாதீங்க. உனக்கு என்ன பைத்தியமான்னு கேட்பாங்க. வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் கடந்து சென்ற பாதையும் அதுதான். அடுத்து சொல்றாங்க, இவன் பெயல்செபூலை கொண்டு இருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். பிசாசுகளை துரத்துகிறான். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, எந்த ராஜ்யமும் தனக்கு தானே விரோதமா இருக்காது. அப்போ நான் பிசாசுடைய தலைவனா இருந்தா நான் எப்படி பிசாச துரத்துவேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இருக்கிறார். ஆனா அந்த ஜனங்கள் பேசக்கூடிய வார்த்தை, இவர் பிசாசுகளின் தலைவன் என்றும் சொல்லுகிறாங்க. அந்த புறக்கணிக்கக்கூடிய ஒரு அநேக வார்த்தைகள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனம். சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீசன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? இங்க ஆண்டவர் சொல்றாரு, இப்பா என்னையே இப்பெல்லாம் பேசுறாங்க, என்னையே இப்படி பேசுறாங்க, அப்போ உங்களை இப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்களா? பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா பட்டை மரத்துக்கு என்ன இருக்கும்? எவ்வளவு பாடு இருக்கும்? அந்த மார்க்கு 14ஆம் அதிகாரம் 65வது வசனத்துல, அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். இங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு தீர்க்க தரிசனம் வரம் இருக்குல்ல, நீ யாருன்ட்டு சொல்லு. முகத்தை மூடிட்டு கொட்டது எல்லாம் செஞ்சுட்டு சொல்றாங்க, ஞான திருஷ்டினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணுகிறாங்க, கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. ஆனா எல்லாத்துக்கும் நம்ம பதில் கொடுக்கணும்னு நினைக்க கூடாது. நம்மளை கேலி கிண்டல் பண்றவங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும்னு நாம நினைக்க கூடாது. இங்க ஆண்டவரை குறித்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நீர் தீர்க்கதரிசி அப்படின்லாம் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. இவங்க அந்த வரத்தை குறித்தே அவரை நிந்திக்கிறாங்க. அவருக்கு இருந்த வரத்தை குறித்தே நிந்திக்கிறாங்க. தீர்க்கதரிசினா சொல்லு அப்படின்ட்டு. அந்த மார்க்கு 15ஆம் அதிகாரம் 18லிருந்து 20 வரைக்கும் உள்ள வசனங்களை பாருங்க. யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். அவரை எவ்வளவு உதாசீனப்படுத்த முடியுமோ அவ்வளவு செய்கிறாங்க. அதாவது முடிய பின்னி முள்ளுனால ஒரு கிரீடத்தை உண்டு பண்ணி அதை அவர் தலையில வச்சு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தியான். எப்படிலாம் கேலி கிண்டல் பாருங்க. நீ ராஜாங்கிறல்ல, உனக்குரிய மரியாதை,
இங்க என்ன செய்றாங்க? பரியாசம் பண்றாங்க, கேலி பண்றாங்க, அவ்வளோ கிண்டல் பண்றாங்க, அவரை காயப்படுத்துறாங்க. அது எல்லாமே அவர் கடந்து சென்றார். 29வது வசனத்துல இருந்து 31வது வசனம் வரைக்கும் பாருங்க. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் ஆ, தங்கள் தலைகளை துலுக்கி, ம், ஆ ஆ தேவாலயத்தை இடித்து ம், 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, ம், உன்னை நீயே ரட்சித்துக்கொள், ம். சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, நடந்து போறவங்களும் எல்லாரும் அவரை என்ன செய்றாங்க? சில நேரத்துல யாருன்னே தெரியாது, சம்மந்தமே இல்லாம நம்மள வந்து நிந்திச்சுட்டு போவாங்க. யாருன்ட்டே தெரியாது, அவங்க நம்மள தூஷிச்சுட்டு போவாங்க. அதெல்லாம் கடந்து போய் தான் ஆகணும். இங்க ஆண்டவர் அத கடந்து போனார். அதுல அவங்க சொல்றாங்க, அவருடைய தேவத்துவத்தையே அவங்க இது பண்றாங்க. "நீர் தேவனானா கீழ இறங்கி வா" அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை என்று அவர சொன்னாங்க. அவருடைய ஊழியத்தை குறித்தே அவர்கள் குற்றப்படுத்தினார்கள். அவருடைய ஊழியத்தை குறித்து, அவர் செஞ்ச ஊழியத்தை குறித்தே குற்றப்படுத்தி, பரியாசம் பண்ணி, கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மார்க்கு 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்துல பாருங்க. இவன் தச்சன் அல்லவா, ம், மரியாளுடைய குமாரன் அல்லவா, ம், யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, ம், இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி ம். அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். இங்க பாருங்க, குடும்பத்தாரு, அங்க உள்ளவங்க, ஊர்க்காரங்க எல்லாருமே புறக்கணிக்காங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால எல்லாராலும் நீங்க புறக்கணிக்கப்படலாம். நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டேங்கிறதுனால எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லி நீங்க வருத்தப்பட வேண்டியதில்லை. நம்முடைய தகப்பன் இயேசுவையும் இவங்க அப்படிதான் செஞ்சாங்க. இன்னார் தானே இவங்க, இன்னார் தானே அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்கள் அவரை கனவீனப்படுத்தினாங்க, அவரை கனவீனப்படுத்தினாங்க. ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் கனவீனம் அடையான் என்று சொல்லுகிறார். ஊர்க்காரங்களால, சொந்தக்காரங்களால, கூட பிறந்தவங்களால, எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிற ஒரு அனுபவம் தான் அந்த லூக்கா 23ஆம் அதிகாரம் 18, 19 பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் ம், அதை கேட்டு, ம். இவனை அகற்றும், ம். பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்து நிமித்தமும் கொலை பாதகத்து நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த சிலுவையில இவரை அடிக்க வேண்டாங்கிறது பார்த்து தான் அந்த பரபாச நான் சிலுவையில அடிப்போம், இவரை என்ன செய்வோம், விடுதலையாக்குவோங்கிறத சொல்றாங்க. பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாயிருந்தான். ஆனா ஜனங்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும். எங்களுக்கு விடுதலையாக்கும். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கொலைபாதகன், கலகத்தை ஏற்படுத்துகிறவன். அவனுக்கு என்ன பண்றாங்க? சப்போர்ட் பண்றாங்க, அவன் விடுதலையாகணும்ட்டு. ஆனா இவரை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அவ்வளவு பேருக்கு இவர் நன்மை தான் செஞ்சிருக்காரு, யாருக்குமே தீமை செய்யல. ஆனா ஜனங்கள் கொடுக்கக்கூடிய காரியம் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்பது. புறக்கணிப்பு, புறக்கணிப்பு, உதாசீனப்படுத்துறாங்க. அந்த மத்தேயு 26 38 வசனமும் 40 வசனத்தையும் பாருங்க. அப்பொழுது அவர், ம், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, ம், நீங்கள் இங்கே தங்கி ம், என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி ம், சற்று அப்புறம் போய் ம், முகம் குப்புற விழுந்து, ம், என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ம். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ம். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? அது என்னன்னா, எதுக்காக இந்த பகுதியை நான் சொல்றேன்னா, அதாவது மற்றவங்களும் அப்படி இருக்கிறாங்க. கூட இருந்த சீஷர்கள் 12 பேரை கூட இருக்கும்படியா தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். இந்த 12 பேரும் அவருக்கு சப்போர்ட்டா நிக்கல, அவருக்கு சப்போர்ட்டா நிக்கல. ஜெபிக்கிறதுக்கு போய் இது பண்ணி சொல்றாரு, ஜோம் பண்ணுங்கப்பா, விழித்திருந்து ஜோம் பண்ணுங்கப்பா. எல்லாரும் எப்படின்னா செஞ்சிட்டாங்க, நல்லா தூங்கிட்டாங்க. அநேக நேரங்களில் தனித்து விடப்படுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், நம்ம கூட இருக்கிறவங்களா இருக்கலாம். ஆனா எல்லாரும் ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு போன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலையில என்ன செய்யல, ஐயோ எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு புலம்புறத விட்டுட்டு ஆண்டவர் அந்த சூழ்நிலையை எப்படி மேற்கொண்டார்னா, ஜெபித்து மேற்கொண்டார், ஜெபித்து மேற்கொண்டார். நீங்களும் நானும், ஐயோ நான் தனி ஆளா போராடிட்டு இருக்கேனே, தனியா எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு தனி ஆளா தேவனுடைய சமூகத்துல நீங்க கண்ணீர் விட்டு ஜெபிங்க. உங்க கண்ணீரின் ஜெபத்திற்கு தேவன் பதில் அளிக்கிறவராயிருக்கிறார். அந்த சீமோன் வீட்டுக்கு கூப்பிட்டு அவன் எதுவுமே செய்யல. ஆனா அந்த ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ, தன்னுடைய கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைத்தாள். என்ன நடந்துச்சுன்னா, அவளை தேவன் மன்னித்தார். அவளுடைய பாவங்களை என்ன செஞ்சாரு? மன்னித்தார். அவளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது, ரட்சிப்பு கிடைத்தது. நீங்க தேவ சமூகத்துல சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் தேவன் பதிலளிக்கிறவராயிருக்கிறார். உங்க கண்ணீரின் ஜெபத்தை அவர் காண்கிறவராயிருக்கிறார். தனி ஆளா இருக்கனேன்னு வருத்தப்படாதீங்க. தனித்து போராடி ஜெபம் பண்ணுங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்கு நல்ல முன்மாதிரியாக அதை செய்தார். இப்படிப்பட்டவங்களெல்லாம் எப்படி மேற்கொள்றது அப்படின்னா, அந்த மன்னிப்புனால தான். அவர் சொல்லுவாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாம இருக்கிறாங்க. இந்த மன்னிப்பு தான், அதுக்காக தான் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்களை புறக்கணிக்கிறவங்கள, எங்களை குற்றப்படுத்துகிறவங்கள, எங்களை நிந்திக்கிறவங்கள, எங்களை தூசிக்கிறவங்கள, இவங்களெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. உம்மை போல நானும் அவர்களை மன்னிக்க வேண்டும். அந்த மன்னிப்பு, ஜெபம், இவைதான் நம்மளை காத்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய பலனை எனக்கு தாங்க. ஜெபிக்கலாம், ஜெபிப்போம். தனிமையா, ஐயோ எனக்கு வந்த கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது, நான் எவ்வளவு பாடு சகிச்சிட்டு இருக்கிறேன், என் கூட நிற்கிறதற்கு ஒருத்தரும் இல்லையே, நான் ஒருவனா, நான் ஒருவளா, நான் என்ன செய்ய முடியும் அப்படி என்று புலம்புகிறது அல்ல.
அந்த நேரத்திலையும் ஜெபியுங்க, ஜெபியுங்க, ஜெபியுங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். அன்றைக்கு அந்த கெத்செமனே தோட்டத்துல தேவ தூதன் தான் அவரை பலப்படுத்தினார். தாங்க, சகிக்க, கடந்து போக ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறவர். அவங்கள மன்னிக்க பழகுங்க, மன்னியுங்க, விடுதலை ஆக்குங்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் நமக்கு தந்தருவாராக. எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் அப்பா, நீர் எங்களோடு இடைப்பட்ட உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை நாங்களே வெறுத்து ஆண்டவரே அப்பா, உம்முடைய ஆண்டவரே சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே உம்மை பின்பற்றி வர, உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற தேவன் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், வழி நடத்தும். தாங்க, சகிக்க பலன் தாங்க. சோதனையோடு கூட அதிலிருந்து தப்பி போற போக்கை ஏற்படுத்துகிறவர். ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட போக்கை ஏற்படுத்தி தருவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நீர் மன்னித்தது போல நாங்களும் மன்னிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.